காமராசரை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. அப்படி நினைச்சு பார்க்காம இருந்தா கலைமகளே கோபித்துக் கொள்வார். கர்ம வீரர் காமராசரிடம் ஒரு ஊர்க்காரங்க போய் கேட்கறாங்க, ஐயா எங்க ஊருக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோம், நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. கர்ம வீரர் காமராஜர் சொல்கிறார், சந்தோஷமா வரங்க, ஆனா நீங்க வசூல் பண்ணி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா பணம், அந்த பணத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்கள் என்கிறார். நான் பள்ளிக்கூடத்தின் திறப்பு விழாவுக்கும் வருகிறேன், கோவில் கும்பாபிஷேகத்திலும் கலந்து கொள்கிறேன். உடனே ஒரு கூட்டத்தில் இந்த பெரியவர் கேட்கிறார், ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறார். காமராசர் சொன்னார், கோயில்கள் கூட சில நேரங்களில் மனிதனின் கண்களை மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பள்ளிக்கூடம் கல்வி என்கின்ற புகழ் ஒருபோதும் மனிதனின் கண்களை மூடாது என்று சொன்னார். அதுதான் புகழ். அதனாலதான் எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் பெருந்தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க புகழ், உண்மையான புகழ். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர்